thanks for coming. We have amidst us Sri H. Raja, who does not need much introduction, with us. எனக்கு அவரை பற்றி சொல்கிறதுக்கு அருகதை கிடையாது, இதுவும் கிடையாது. ஆனால் ஐ வில் ஜஸ்ட் ரீட் லிட்டில். சொல்கிறதுன்னா நிறைய சொல்லின்னு போகலாம். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிப்பா. நாங்கள் எல்லாம் பேசிக்கிறது ஒன்று. என்சைக்ளோபீடியா ஆஃப் லாஸ்ட் 200 years இன் இந்தியான்னா ஒரே ஆள் தான், எச் ராஜா. என்னடா ஒரு பொலிட்டிக்கல் லீடர் இங்கே கூட்டிருக்கோன்னு இல்லை. He is beyond politics. He is above politics. Because his first thing is a Brahmin. Second thing is a qualified chartered accountant. அதனால் அதை இன்வைட் பண்ணாமல் இருக்கவே முடியாது. For our Chamber of Commerce, we can't stay without inviting you. And an advocate as well. Hails from a family rooted to ideologies of RSS. Credit must be showered on Sri H. Raja for publishing the biggest Tamil Sanskrit dictionary compiled by his father with over 45,000 words. இப்போதான் முரளி மலையப்பன் சொன்னார், எனக்கு சம்ஸ்கிருதம் ஜாஸ்தி தெரியாதுன்னு. நான் here we have a சதுர்வேதின்னு சொல்கிறவன் தெரியல, but a Sanskrit Pandit here. Thus, like father, Sri H. Raja also was an RSS activist. He is an RSS activist before he began his political career. பிஜேபியோட presence இன்னைக்கு வளர்ந்துட்டே இருக்கு. அப்படி இருக்கணும்னா he is one of the founding cornerstones of that growth. He continues to shoulder party responsibilities not only on a regional level, on a national level. இப்போ கூட எல்லாரும் நிறைய கேள்விப்பட்டிருப்பேன், அவருக்கு நிறைய பேசின்னு இருக்கா என்னென்னு. And amidst all his busy schedules, அப்போ கூட்ட உடனே you came, you accepted our invitation. Thank you so much for coming. And we don't need to talk about his oratory skills. A very vociferous orator. எல்லாருக்கும் தெரியும், சப்த நாடி அடங்கி போய்டும் அவர் பேச ஆரம்பித்தார்னு. கரெக்டா இல்லையா? பிராமண மாதிரி தான் பேசணும். He stands firm on views and responds to citizens' pulse. அந்த பல்ஸ் அவருக்கு தெரியும். And H. Raja, to Brahmins, is someone, எங்களை பொறுத்த வரைக்கும், he is extremely rare, unique, exceptional, and outstanding person. As I said earlier, Britannia Encyclopedia told you, எங்களுக்கு he is a living encyclopedia. The likes of his help are very rare nowadays. Very rare. முகஸ்துதிக்கு நான் சொல்லலை, அவரை கூட்டிருக்கோம் நான் சொல்லலை, மனஸ்பூர்த்தியாக சொல்லணும். நாங்கள் எங்கே பேசுகிறோமோ ராஜா சார் பற்றி பேசுவோம், இப்படி தான் பேசுவோம். ரைட்? Now, before we go further, we would like to felicitate Sri H. Raja. Now I request Sri H. Raja
to address the gathering. நான் சொன்ன மாதிரி his oration is something which people wait for in the country and especially in South India, and we are here proud, we are all waiting for you to address the gathering. இன்றைய தினம் ஒரு நல்ல கான்ஃபெடரேஷன், இந்த பி ஃபார் பி, பிராமின்ஸ் ஃபார் பிஸ்னஸ், அதனுடைய இந்த கருத்தரங்கத்திலே பங்கு பெற்று நான் வரும்பொழுதே இங்கே பேசி கொண்டிருந்த அருமை நண்பர் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸினுடைய சிஎம்டி திரு முரளி மலையப்பன் அவர்களே, எம்எம் ஃபோர்ஜிங்ஸு எங்கள் ஊரில் தான் இருக்குது, சிங்கமுனரியில். வித்யாசங்கர் கிருஷ்ணன் அவர்களே, சிட்டி யூனியன் பேங்க் இப்போ தான் 4 நாளைக்கு முன்னாடி 120வது ஆண்டு விழாவுக்கு போயிருந்தேன். அதனுடைய ஃபவுண்டர் திரு வைத்தியநாதன் அவர்களே, ஸ்ரீ ஆர் சந்திரசேகர் அவர்களே, திரு சுரேஷ் ஸ்ரீனிவாசன் அவர்களே, நான் என்னை நிறைய தரம் கூப்பிட்டு பங்கு பெற வைத்திருக்கின்ற வேர்ல்டு பிராமின் வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவர் திரு சிவநாராயண் அவர்களே, டாக்டர் எஸ் சேஷாத்ரி அவர்களே, ஸ்ரீ ஹரிபாஸ்கரன் அவர்களே, ஸ்ரீ சிவகுமார் அவர்களே, ஸ்ரீ விஜயகுமார் ஸ்ரீனிவாசன் அவர்களே, திரு நமஸ்தே கிருஷ்ணன் அவர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, பிராமின்ஸ் ஃபார் பிஸ்னஸ் அப்படின்னா 2 விஷயம் முக்கியம்னு தெரியுது. பிராமின்ஸும் முக்கியம், பிராமணனாக இருக்கிறது, பிஸ்னஸும் முக்கியம். அதாவது அதான் நான் நம்ம ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் முரளி அவர்கள்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். 2014 பிஜேபி அரசாங்கம் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் அமைஞ்ச உடனே நான் பார்ட்டிசிபேட் பண்ணது நகரத்தார் ஆண்டர்பிரனர்ஸ் கான்ஃபரன்ஸ் கோயம்புத்தூரில். அதுக்கு அன்னைக்கு காமர்ஸ் மினிஸ்டராக இருந்த மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்களை நான் தான் அந்த கான்ஃபரன்ஸுக்கு கூட்டிகிட்டு இருந்தேன். இப்போ கோயம்புத்தூரில் திருப்பி நடக்க போகிறது. அதாவது சமுதாயங்களால் இணைந்தது தான் சனாதன ஹிந்து தர்மம். நாம் பார்த்தோமேயானால் ஒரு மதத்துக்கும் ஒரு ப்ரீஸ்ட்லி கம்யூனிட்டி உண்டு. அதையும் அந்த சமுதாயத்தையும் பிரிக்கிற சதி இந்த சனாதன இந்து தர்மத்தில் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒருவர் தன் பெரிய கவிஞர் நினச்சிண்டு அவர் பேசும்பொழுது சொல்கிறார், சனாதன ஹிந்துவாதிகள், அவரோட வார்த்தையை தான் நான் பயன்படுத்துகிறேன், சனாதன ஹிந்துவாதிகள் தர்மார்த்த காமிய மோட்சம் என்று சொல்லுவார்கள். சதுர்வித புருஷார்த்தம் நம்ம ஒவ்வொரு சங்கல்பத்திலையும் அதுதான் சொல்கிறோம். ஆனால் வள்ளுவன் தமிழன் என்கின்ற காரணத்தால் மோட்சத்தை ஏற்கவில்லை. நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ சப்டிலாக சனாதன ஹிந்து தர்மத்தை சொசைட்டிலேருந்து பிரிக்கக்கூடிய வேலை அது. நீங்கள் பார்த்தா வள்ளுவர் திருக்குறளை கட்டமைத்திருப்பதே சனாதன ஹிந்து தர்மத்தின் அடிப்படையில் தான். தர்மார்த்த காம மோட்சம். நீங்கள் இதை பற்றி அந்த கவிஞர் அவர் சொல்கிறார், மோட்சத்தை வள்ளுவர் ஏற்கவில்லை. காரணம் என்ன? அவன் தமிழன்.
ஏதோ தமிழுக்கும் பிராமின்ஸுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது மாதிரி தமிழ் தாத்தான்னு ஊவே சாமிநாத ஐயரை தானே சொல்லியிருக்கு. ஆகவே இந்த சமுதாயத்திலிருந்து பிரிக்க முடியாது பிராமின் கம்யூனிட்டியை. இட்ஸ் அ ப்ரீஸ்ட்லி கம்யூனிட்டி. நீங்கள் பார்த்தா இந்த திருக்குறளையே எடுத்துக்கொண்டால் அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால். ஏன் மோட்சத்துக்கு தனியாக ஒரு சாப்டர் வைக்கல? அவர் முதல் அதிகாரத்திலேயே 10வது குறளாக மோட்சத்தை சொல்லிடுறார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அதனால் இந்த தர்மார்த்த காம மோட்சம் என்பதே வரிசைப்படுத்தப்பட்டது அல்ல. ஏன்னா நண்பர் திரு முரளி அவர்கள் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை சொன்னாருங்க. எல்லாமே தர்மத்தின் அடிப்படையில் இருக்கணும். தர்மத்தின் அடிப்படையிலான பொருளீட்டல் அர்த்தம், தர்மத்தின் அடிப்படையிலான இன்பம் துய்த்தல் காமம், அதே மாதிரியாக அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். ஆக இந்த தர்மத்தின் அடிப்படையில் தான் பொருள் ஈட்டலும் இருக்கணும், தர்மத்தின் அடிப்படையில் தான் இன்பம் துய்த்தலும் இருக்கணுங்கிறதுனால அப்போது நமக்கு என்ன தேவையாக இருக்குது? இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வைடு ஓப்பன். இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நிகழ்ச்சியிலேயே அதில் பார்த்தா நேரடியாக போர் வீரர்கள் ஈடுபட்டாங்களா? இல்லை. டெக்னாலஜி தான் இட் வாஸ் டிப்ளாய்டு ஆல்மோஸ்ட் 90% மேலே. அதுக்கப்புறம் இப்போ நேச்சுரல் இன்டெலிஜென்ஸோட போட்டியாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் வந்திருக்கு. அப்போது அதையும் பயன்படுத்தி நாம் சமுதாயத்தில் நான் முதலே குறிப்பிட்ட மாதிரியாக பிராமின்ஸு ஃபார் பிஸ்னஸ், அப்போ ரெண்டும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அதுலேயும் டீவியேஷன் இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கலாம். இப்போ அவர் பேசும்போது நம்ம நண்பர் சொன்னார், சந்தியாவந்தனம் முழுக்கம் பண்ணலைன்னா காயத்ரி ஜபத்தையாவது பண்ணு அப்படின்னு. அந்த மாதிரியாக நாம் ரொம்ப இப்படி விட்டு கொடுத்து போனால் ரொம்ப விட்டு போயிடும். அதனால் இன்றைய தினம் அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்கள் பெரிய அளவில் ஸ்டார்ட் அப், ஸ்டாண்டப் இந்தியா இந்த மாதிரியான திட்டங்கள் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது எம்ப்ளாய்மெண்ட்டை குறைக்காது, நம்மளோட சிரமத்தை குறைக்கும். அதனால் அதை நாம் சரியான முறையில் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் நாம் இருக்கின்ற காலகட்டத்தில் இதை பயன்படுத்தி இப்போ பெரிய அளவில் ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்டப் இந்தியாங்கிறது பண்ண சின்ன அளவில் ஒருத்தர் இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கார். நமக்கு உடனே யாராவது ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் வரக்கூடாது. அவர் என்ன ஒரு கம்ப்யூட்டர் டீச்சிங் சென்டராவது நம்ம முத்ராவில் இப்போ தான் 20 லட்சம் ஆக்கியிருக்கா இல்லையா, அந்த மாதிரியாக. ஆக என்ன வேணும், நான் 1980 குறுகிய காலம் அம்பத்தூரில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் கோல் இண்டியாவுக்கு மத்திய பிரதேஷ் போயிட்டேன். நீங்கள் அந்த காலகட்டத்தில் பார்த்தா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் அதிகமான பேர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் கிடையாது. எல்லோரும் ஒன்று ஹியூமனிட்டிஸ் படித்தவராக இருப்பார், இல்லை காமர்ஸ் படித்தவராக இருப்பார், இல்லைன்னா மெட்ரிகுலேட் ஃபெயில்டாக இருப்பார். ஆனால் அவர்களெல்லாம் ஆண்டர்ப்ரனர்ஸ், அவங்க வேலை கொடுக்குறாங்க. அப்போது நமக்கு என்ன வேணும், இந்த என்டர்பிரைஸுங்கிறது நம்ம கல்வி பயிலுகின்ற காலகட்டத்திலேயே மனதிலே விதைக்கப்பட வேண்டும். அதை சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் இப்போ ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்காங்க, தொழில் செய்து கொண்டு இருக்காங்க, அவங்களுக்கு கான்ஃபரன்ஸ் அது ஒரு விதம். ஆனால் படிக்கின்ற காலகட்டத்திலேயே நம் இளைஞர்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்ததும் டிகிரி வாங்கினதும் வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் வரக்கூடாது. அப்போவே நாம் ஏதோ ஒரு விதத்தில் அவரவருக்கான இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்
அவரவர் லெவலுக்கு ஏற்ற மாதிரியாக அரசாங்கமே பிரதமர் மோடி அவர்களுடைய ஒரு சிந்தனையே தனி. சிறிய விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை மிக பெரிதாக கொண்டு வர்றது. நீங்கள் பார்த்தா நல்ல ஞாபகம் இருக்குது, 14 அக்டோபர் 2 ஸ்வச் பாரத் அபியான் பற்றி பிரதமர் பேசினதும். அப்போது இந்தியா டுடே மேகசினில் கவர் ஸ்டோரி ஹீப் ஆஃப் கார்பேஜ் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு விளக்கமாற வச்சுட்டு பிரதமர் நிற்கிறார். டாஸ்க் இம்பாசிபிள், அதான் கவர் ஸ்டோரி. ஆனால் அது இன்றைக்கி எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக மாறித்து. ஆகவே நமக்கு இளைஞர்கள் படிக்கிற காலகட்டத்திலேயே அவங்கள குரூம் பண்ணணும், அவங்களுக்கு மைண்ட் செட்டு நாம் வேலைக்கு போகணும், உத்தியோகத்துக்கு போனாதான் அப்படிங்கிறது மாதிரியான எண்ணம் இருக்கக்கூடாது. அதை மாற்றணும். அதுக்கு இந்த பி ஃபார் பிராமின்ஸ், இந்த கான்ஃபெடரேஷன் அதுக்கு ஒரு வித்தாக விதையாக இருக்குமானால் இந்த கான்ஃபரன்ஸுடைய வெற்றிக்கு நாம் அடித்தளமிட்டிருக்கிறோம், ஒரு ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோம் அப்படின்னு நாம் சொல்ல முடியும். காரணம் இன்றைக்கி எல்லாமே க்ரூமிங் தான். அது பாலிட்டிக்ஸில் இருந்தாலும் ஒருத்தர் லீடராக வரணும்னா அவருக்கு க்ரூமிங் வேணும். அது இல்லைன்னா என்ன ஆகும், கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அது அதுவே பிரச்சனையாக மாறிடும். என்ன, நான் எதையும் யாரையும் ரெஃபர் பண்ணலை இங்கே. அதனால் நாம் இளைஞர்களுக்கு இந்த க்ரூமிங் இஸ் வெரி மச் எசென்ஷியல். அதுக்கு இந்த பி4பி கான்ஃபெடரேஷன் அதனுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து உதவிகரமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். ஒரு நல்ல முயற்சி இது எல்லா சமுதாயத்துலேயும் செய்கிறான். இப்போ விஸ்வகர்மா கான்ஃபரன்சஸ் போயிருக்கேன் நான். அதே மாதிரியே ஏற்கனவே சொன்னேன், நகரத்தார் ஆண்டர்ப்ரனர்ஸ் கான்ஃபரன்ஸு. அந்த மாதிரியாக நமக்கு நீங்கள் மோர் சிமெண்டிங் ஃபேக்டர் வெதர் வி அக்ரி ஆர் நாட், அது என்ன, கேஸ்ட். ஜாதி வெறி தப்பு, ஆனால் அந்த உணர்வு இருக்கிறது தப்பே கிடையாது. அதில் நாம் எந்த விதத்திலையும் ஏற்றத்தாழ்வு இருக்க வேண்டிய, அதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பாரதியே என்ன சொல்கிறார், ஒரு கவிஞன் எப்பொழுதுமே தான் முதல் வரியில் ஒரு சொன்ன கருத்தை அவரே 2வது வரியில் நெகேட் பண்ணுறதுங்கிறது சரியான கவிஞனுக்கே அழகு இல்லைன்னு சொல்லணும். பாரதியார் என்ன சொல்கிறார், ஜாதிகள் இல்லையடி பாப்பா, முடிஞ்சு போச்சுல்ல, அடுத்த வரி எதுக்கு, குல உயர்ச்சி நவிர்ச்சி சொல்லல் பாவம். அப்போ என்ன அர்த்தம், முதல்ல சொன்னது நடக்கலைன்னா என்ன பண்ணுறது, அட்லீஸ்ட் இந்த 2வது நடக்கட்டும். ஆகவே நாம் சமுதாயத்தில் ஒரு பகுதிங்கிறத மனதில் வைத்து கொண்டு செயல்படுகின்ற அதே வேளையில் நாம் கலாச்சாரம், பண்பாடு, தொன்மை ஆகியவற்றை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு வெஹிக்கிள் வேணும். அந்த வெஹிக்கிளுக்கு பிஸ்னஸும் சேர்ந்து கையில் கிடைக்குமானால் அந்த மிஷினரி வெல் ஆயில்டு மிஷினரியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி கொட்டி கிடக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த கான்ஃபெடரேஷன் மூலமாக இளைஞர்களை கல்லூரி நாட்களிலேயே நாம் அவர்களை கைப்பற்றி அவர்கள் வளருவதற்கு நாம் ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டும். அதற்கான ஒரு நல்ல முயற்சியாக இந்த கான்ஃபெடரேஷன் நடந்திருக்கிறது. அதற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள் என்பதை தெரிவித்து கொண்டு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். Inspiring, as always. Unga page is always inspiring. Very, very crisp, very deep, very vehement views. Beautifully put. மாற்றமே கிடையாது கருத்து.